வணக்கம். தமிழக வெற்றி கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் கட்சி. 10 மாதம் ஆக போகுது. விக்கிரவாண்டியில் மீட்டிங் போட்டு மிக சிறப்பாக நடந்தது. அதுக்கடுத்து இந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த பொறுப்புமிக்க அதிகாரிகள், அமைதி எல்லா தரப்பினரையும் தேர்ந்தெடுத்து இந்த வருகிற பிப்ரவரி மாதம் அறிவிப்பதாக இருக்கிறார். அதற்கு முன்கூட்டியே வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நலத்திட்ட பணிகளுடன் சிறப்பாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இதற்கிடையில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தவிர கவர்மெண்டில் அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வர இருப்பதாக ஒரு தகவல். அது தகவலில் முக்கியமானது, திருவண்ணாமலை சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஏடிஎஸ்பி ஐயா சங்கர் அவர்கள் வருகிறார்கள் என்று ஒரு பரவலான செய்தி வந்திருக்கு. ஆகையால் நிருபர்கள் அவர்களிடம் கேட்டபொழுது, ஆமாம் அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, ஆனால் இன்னும் அது முறையாக எங்களுக்கு தகவல் வரல. முறையாக தகவல் வந்தால் நான் விஜயை நேரம் சந்தித்து பேசி அதுக்கப்புறம் அது எனக்கு கரெக்டாக இருக்கும், சரி நான் ஒத்து வரும்னா நான் தீவிரமாக களப்பணி இறங்கி பணியாற்றுவேன் என்று டிஎஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது முக்கிய தகவல். ஏன்னா அரசு அதிகாரிகள்லாம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ முக்கியமானது அண்ணாமலையார் வந்திருக்கார். பாஜகவுக்கு இப்படி சிறப்பாக பணியாற்றினார். அவர் பேச்சு நேர்மை தெரியுதுல, பொய் பிராடெலாம் பேச முடியல. அது மாதிரி அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக கலந்துக்கிறது மிக சிறப்பு. கட்சிக்கு மேலும் மெருகேற்றும் என்று நம்புகிறேன். அதே மாதிரி அவர் சொல்லும் போதே சொல்லியிருக்காரு, நான் விஜய் என்ன சந்திக்கிறேன்னு இருக்காரு. விஜய் கண்டிப்பாக சந்தித்து பேசுவார். நலத்திட்டங்கள் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள், சார் பதிவாளர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அனைவரும் கண்டிப்பாக தாவேக்காவில் இணைய வாய்ப்பு இருக்கிறது. இணைந்து செயல்பட வேண்டும் என்பது எனது ஆசையும் நமது தாவேக்கா தொண்டர்கள் ஆசையாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.